ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க. பொதுத் தேர்வு அட்டவணை நம்ம எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இந்த சுச்சுவேஷனில் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமோட டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதில் முதல் கட்டமாக என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ நடக்க போகுது, பப்ளிக் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேட் போர்டும் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளோட மாநிலத்திலும் கூடிய விரைவில் அறிவிச்சிருவாங்க. நேற்றே நம்ம அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10 நாட்களுக்குள்ளாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக கூடிய விரைவில் அமைச்சர் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ மேபி ஒரு 2-3 டேஸ் கூட சொல்லலாம், 10 நாளுக்கு முன்னாடி கூட சொல்லலாம். ஸோ அடுத்து போர்ஷன் ரிடக்ஷன், ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அப்டேட் காத்துட்டே இருக்குது. ஸோ சிபிஎஸ்சி எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி 70% போர்ஷன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. 30% ரெடியூஸ் பண்ணி 70% தான் படிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, பாடத்திட்டங்கள் எவ்வாறு குறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம், வேறு ஏதாவது அப்டேட் கிடைக்கும். பிகாஸ் இன்றைக்கி அடுத்த கட்ட ஊரடங்கை பற்றியும் நம்ம முதலமைச்சர் அறிவிப்பாங்க. அதில் பள்ளி திறப்பை பற்றி முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.